ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அட்வான்ஸோட லெவலில் எண்டில் வந்து நிற்கிறோம். ஏன்னா போன 2 வீடியோலையும் அதில் இருக்கிற ஒவ்வொரு டைப் ஆகட்டும் அதுக்கான பேசிக் ஃபார்முலா மற்றும் ஷார்ட்கட்லாம் பார்த்தோம். அது எல்லாத்தையும் இங்கே மெயினாக அப்ளை பண்ணி எப்படி அந்த ஃபார்முலாவே விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கான இந்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாவை வச்சு அதில் இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு மேலும் இயர்ஸ் இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எப்படி ஃபைன் பண்ண போகிறோன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து என்னென்னா இதோட அட்வான்ஸ் லெவல் தான் பார்த்தோம். அன்றைக்கி இது வந்து கண்டுபிடிக்கும் போது நீங்கள் அதிகமாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இதுலேயும் ஷார்ட்கட் இருக்குது. அது ஃபைனலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னா பைமோட் என்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னலாம் விற்பாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பேசிக்ஸ் திங்ஸும் விற்பாங்க. அதாவது உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவையான நீட்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்கும். அதனால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் செம்ம பார்த்துடலாம். இதில் வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைன் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினை பாருங்கள். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2.5 years on 40,000 at 10% per annum. அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு அமௌண்ட் கண்டுபிடிச்சா தான் அதுலேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஃபைன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருப்பேன். கரெக்டாக பார்த்து கவனிச்சிங்க. ஆல்ரெடி நீங்கள் போன வீடியோவிலையும் இந்த ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. அதனால் நீங்கள் எப்போவும் இந்த வீடியோ பார்க்கும்போதும் சரி, நீங்கள் ஒரு சம் கிளியர் பண்ணும்போதும் சரி ஃபார்முலா எழுத மறக்காதீங்க. அந்த ஃபார்முலாவில் வந்து நீங்கள் என்னென்னது பி என்னது மற்றும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் என்னென்னு போட்டு அதுக்கான சப்ஜெக்ஷன் நடந்துட்டு அதில் நீங்கள் வந்து அதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு ஈஸியாக நம்பரான பெருக்கிறதுலாம் பெருக்கிடுங்க. பெருக்கிட்டு ஆப்வியஸ்லி பெரிய நம்பர் பெருக்கும்போது நான் சொன்ன ஈஸியான மெத்தட் ஃபஸ்ட்டு சின்ன ஈஸியாக பெருக்கிட்டு அதில் ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ஈஸியாக பெருக்கி ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நம்ம இப்போ கண்டுபிடிச்சது வந்து வெறும் அமௌண்ட்டுக்கான வேல்யூ மட்டும்தான். அந்த அமௌண்ட்டுக்கான வேல்யூவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் உங்களுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எப்படி பிரின்சிபல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கொஸ்டின் ஷோ பண்ணுற பாருங்கள். ஃபைண்ட் தி பிரின்சிபல் தட் எல்ட் எ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹1632 in 2 years at 4% rate of interest per annum எடுத்துக்கிறாங்க. அதுக்கான வேல்யூன்னு எடுத்து அந்தந்த இதில் சப்ஜெக்ட் பண்ணிடுங்க. ஃபார்முலா உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போ நம்ம என்ன ஃபார்முலா மெத்தடில் தான் பார்க்குறோம். ஷார்ட்கட் மெத்தட் வந்து ஃபைனலாக சொல்லித்தரேன். மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் கவனிங்க. இப்போ ஃபார்முலா எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அமௌண்ட்டுக்கான வேல்யூ நம்மளுக்கு தரல. அதனால் நம்ம எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் போட்டால் தான் அமௌண்ட் வரும். அதனால் அந்த ஃபார்முலா கரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணி வேல்யூலாம் டெரிவேட் பண்ணி அதில் அந்த P × 26/25 போட்டு அதில் அங்கே மைனஸ் பி அந்த சைடு இருக்கிற ப்ளஸ் பி வந்து அந்த சைடு மைனஸ் பி ஆகும். அடுத்து நீங்கள் இருபுறமும் 25ஆல் பெருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே பாருங்கள் 2 26 இருக்குது. நம்ம அதை மறந்துட்டோம். அதேமாதிரி கீழே 2 25 இருக்குது. அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். 2 25 பெருக்கும்போது 625 வரும். மேலே 676 × Pன்னு வரும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 51P/625 வரும். இதில் மேலே இருக்கிற வேல்யூ டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் டெரிவேட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இந்த ஆன்சரை பெருக்கும்போது அங்கே ஃபைனல் ஆன்சர் கிடச்சி. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சம்மு தான். இதில் நீங்கள் வந்து கொஸ்டின் படித்து பாருங்கள். அட் வாட் ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் வில் எ சம் ஆஃப் ₹1200 பிகாம் ₹1348.32 in 2 years கொடுத்தாங்க. இந்த டேட்டாவை எடுத்து எழுதிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கான அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு அந்த ஃபார்முலா போட்டுட்டு இதில் நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹோல் பவர் ஸ்கொயரில் போகிறதுனால 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட்ஸ் எடுக்கணும். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகும். நான் வந்து இதில் வந்து A+B² ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களை இது வந்து டெரிவேட் பண்ணி போட்டிருப்பேன். போட நான் நிறையா வாட்டி டெரிவேட் பண்ணி அதை கிளியர் பண்ணி கடைசியில் போகும்போது இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு பேஜ் பத்தாது. இது ஒரு 10 மார்க் கொஸ்டின் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து எண்ணற்றது. இதுக்கு இன்னொரு மாடல் என்னென்னா நீங்கள் இதுலேயே A+B² பண்ணாமல் அதில் நீங்கள் மேலே கீழேயும் சரிசமமாக கொண்டு வரணும். எப்படி மேலே 100 + r/100 இருக்குதோ அதே மாதிரி இந்த சைடும் கீழே 100 மேலே 100 + r² இருக்கிற மாதிரி 2 பக்கமும் சரிசமமாக கொண்டு வரணும். அது கொண்டு வரது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா r² = 1236ன்னு வருது. அன்றைக்கி நம்மளுக்கு வர்ற வேல்யூ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்ன வருது
பாயிண்டில் வருது 0.32 வருது. அதனால் நம்ம இங்கேயும் டானாவத்தில் போடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நம்மளால் கண்டுபிடிச்சதுன்னா இது வந்து 6 பாயிண்டில் தான் ஏதோ பர்சன்டேஜில் வருது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதனால் இதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் இதில் இந்த சம்பளம் தான் போட்டு காட்டுவேன். அதனால் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அடுத்தது எப்படி எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சம்மு தான். அட் வாட் டைம் வில் எ சம் ஆஃப் 3000 will amount to 3993 at 10% per annum compounded annually. அதில் அமௌண்ட் என்ன, பிரின்சிபல் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா எழுதிட்டு அந்த ஃபார்முலா மோடில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பேஸ்மெண்ட் ஆகட்டும் அப்பர் பாடி ஆகட்டும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். மேலே இருக்கிற எண்ணை வந்து ஈக்குவல் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் ரெண்டுலேயும் பேசிக்காக என்ன டிவைட் ஆகணும் டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் கரெக்டாக அந்த 1000 வந்து எவ்வளோ பண்ணால் நீங்கள் கரெக்டாக க்யூப் வருமோ அதை டிவைட் பண்ணிட்டு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற மெத்தட்லேயும் சில சம்ஸ்லாம் கொஸ்டினாக கேட்பாங்க. அதில் பாருங்கள், இதில் எ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 108,000 in 2 years and 40,500 in 4 years on compound interest. Find the sum. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 2 ரேட் ஆஃப் இயர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம பிரின்சிபல் இல்லைன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையுமே ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலாவுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, இந்த ஆண்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது எது கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் கரெக்டாக கேன்சல் பண்ணி ஃபைனலாக டெரிவேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ என்னென்னா 1/1 + r/100. அதுக்கான ஒரு வேல்யூ வந்து ஃபைனலாக கிடச்சிடும். இதில் வந்து நம்ம ஒரு ராங்காக போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா மேலே பாருங்கள், நம்ம கொஸ்டினில் 4 இயர்ஸ்னு எடுத்திருக்கோம், இங்கே வந்து நம்ம 3 இயர்ஸ்னு மாற்றி எடுத்துட்டோம். அதனால் நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இங்கே 3 இயர்ஸ்னுங்கிறது வந்து 4 இயர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே 2ம் 3யும் கேன்சல் ஆகும்போது பேலன்ஸ் 2 வரும். அப்போனா நம்ம ஈக்குவேஷன் 1ல் வந்து ஈஸியாக சப்ஜெக்ட் பண்ணிடலாம். நானும் ஃபஸ்ட்டு போடும்போது தப்பாக போட்டேன். அது கடைசியில் அதை மாற்றிக்கிட்டு ஃபைனலாக அதை வந்து சப்ஜெக்ட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் வந்து பிரின்சிபல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஷார்ட்கட் பார்த்துடலாம். இந்த ஷார்ட்கட் என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஸ்டின்லேருந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் எலிமினேஷன் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஏபிசிடின்னு நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து சில பல ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் கேன்சல் பண்ணிட்டு மீதிக்கு 2ல் ஏதோ ஒரு ஈஸியாக நீங்கள் டெரிவ் பண்ணுற மாதிரி ஒரு இதை நம்பரை அசியூம் பண்ணிவிட்டு என் ஆகட்டும் ஆர் ஆகட்டும் வேறு என்ன பிரின்சிபல் ஆகட்டும் எதாக வேணாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலாம். வாங்க இந்த சமயம் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த சம்மில் வந்து எந்தெந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 6% கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது 6.5%, மூணாவது 7%, நாலாவது 7.5%. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பரையும் பெரிய நம்பரையும் வெளியெடுத்துறாங்க. வெளியெடுத்து இது ரெண்டில் உங்களுக்கு ஈஸியாக எந்த நம்பர் வந்து ஈஸியாக எடுக்க முடியுமோ அந்த நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்துங்க. இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் பாருங்கள். பிரின்சிபல் விட்டு 1200 அதில் அமௌண்ட் ஈக்குவல் 1348.32. இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியும். இதுலேருந்து மைனஸ் பண்ணால் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு மைனஸ் 148.32 வரணும். இதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட் பற்றி தெரியும். ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எண் வந்து 2 இயர்ஸ்னால ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட் இயர்க்கான ஷார்ட்கட் என்னது, உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 73/100 இன்ட்டு பிரின்சிபல் பண்ணுமா. பிரின்சிபல் 1200 ஓகேவா. 2 ஜீரோ கேன்சல் ஆகாது. 2 பேருக்குன்னா 20, 14, 84. அடுத்த செகண்ட் இயருக்கு வந்து என்ன வரும், சேம். இப்போ எத்தனை 84 இன்ட்டு 7/100 வரும். இப்போ 2 பேர்கிட்ட நம்ம 2 பாயிண்ட் தள்ளி பிடிச்சலாம். 2 பேருங்க எத்தனை 8 40, 6 48, 7 8 56, 56 ப்ளஸ் 3 21 28 கூட்டுங்க ரெண்டையும் 588 வருதா. இப்போ நம்ம 2 பாயிண்ட் புள்ளி தள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் என்னன்னா இதை 2ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். அப்போ தான் அந்த ஷார்ட்கட் மெத்தட் 2 × 1 அந்த மெத்தட் வரும். ஏன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருங்க. அதனால் அந்த மெத்தட் பெருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பாயிண்ட் அப்புறம் 3 2 தான் வரும். ஆனால் இது கிடையாது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு தான் தப்பு. கண்ணை மூடிட்டு நம்ம வர வேல்யூ வந்து எத்தனை 2 பேருனால 168 வருது. அந்த பாயிண்ட் வருது. நம்ம இதோட அதிகமாக வருது. என்ன வருது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி வேல்யூ எடுத்தால் கன்ஃபார்ம் கம்மியாகுமா, கண்ணை மூடி எடுத்துக்கலாம். பட் சப்போஸ் இது முன்னாடி இது வந்து நம்ம இது போட போகிறோம். இப்போ நம்ம வந்து 6.5 போடணுமா. ஃபஸ்ட் இயருக்கு அது 1600 இன்ட்டு 6.5 ஆண்டர்னால 2 ஜீரோ டெலிட் பண்ணிக்கிறேன். 2 பேருக்கு நேரத்தில் வரும் 10 பெருக்கு ஃபஸ்ட்டு 10 பெருக்குனா 65, இல்லை 2 பேருக்கு நேரத்தில் வரும் 13, 2 கூட்டினதுனா 78 கரெக்டாக 78. அதே செகண்ட் இயரில் பார்த்தோம்னா அதே 78 இன்ட்டு 6.5 இருக்கும் டிவைட் பை 100 ஜீரோ அடிக்கிறது நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 2 பேருங்க நான் வந்து டேரக்டாக பிரிப்பாங்க. 78 இன்ட்டு 65 8 40 மீதி 4 5 35 39 6 8 48 மீதி 4 6 36 7 42 46 போட்டிங்கன்னா 0 இங்கே 7 1 இங்கே 4 10 7 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வேலை வந்து பார்த்தீங்க 5070. இப்போ 2 பாயிண்ட் தெரிவிக்கணும் இவ்வளோ வருது. 2 இல்லை ஃபஸ்ட் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வரும். இன்னொரு பாயிண்ட் தெரிவிக்கணும் 5.07 வருது. இங்கே 07 வரப்போகுது. இங்கே 3 2 தான் வரும். இப்போ நம்ம 6 எடுத்துப்போம். ஓகேவா. இப்போ ஆன்சர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ 6 எடுத்துக்கலாமா 2000 இன்ட்டு 6 போடுங்க 2 ஜீரோ 6 6 2 12 60 22
அடுத்து 72 இன்ட்டு 6 அங்கே நம்ம வந்து பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம். ரெண்டு பேருங்க 5 35 6 42 6 12 432 2 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ 4.32 வருது. 32 வருது, இங்கேயும் 32 வருது. ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ரெண்டையும் போட்டுக்கோங்க. இது வந்து 2 இருக்குங்க, இதை 1 இருக்குங்க. பெருங்க என்ன வரும் 144 ப்ளஸ் 4.32 148.32 வந்துட்டா. இப்படி ஈஸியாக நம்ம பெருக்கி அதை ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம போயிடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா பெருசாக போகும். இது ஈஸியாக நீங்கள் வெளியாச்சு, இது வந்து கம்மியாக தான் வரப்போகுங்க. பட் பாயிண்ட் கணக்கில் வருதா இல்லையா பார்த்து நீங்கள்